الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுடைய மார்க்கத்தின் மிக முக்கிய பங்கான அக்கீதாவை குறித்து, தௌஹீதை குறித்து ஒன்று கூடப்பட்டிருக்கிற இந்த ஒன்று கூடலை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அழகான முறையில் அங்கீகரித்து சிறந்த கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கிதாபு தௌஹீத் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்களுடைய புத்தகமான கிதாபு தௌஹீத ஒரு பாடமாக தலைப்பாக பார்த்து வருகிற நாம் கடைசியாக பார்த்திருந்தோம் பாபு மா ஜாஅ ஃபீ ஹிமாயத்தில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாபத் தௌஹீத் வ சத்திஹி குல்ல தரீகின் யூஸிலு இலா ஷிர்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பாதுகாத்ததும் ஷிர்க் சம்பந்தமான வழிகளை அடைத்ததும் குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்படியெல்லாம் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதிய வழிமுறையை பாதுகாத்து கொடுத்தார்கள். அதே போல ஷிர்க் நுழையக்கூடிய அனைத்து விதமான பாதைகளையும் எவ்வாறு நபி அவர்கள் தடுத்திருந்தார்கள் என்பதை பற்றி தலைப்பாக கொடுத்து அதற்கு கீழே ஒரு வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில ஹதீதுகளையும் எடுத்து கூறியிருந்தார்கள். அந்த ஹதீதுகளை நாம முதல்ல படிச்சிருந்தோம். இதே தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த அமர்வுல தெரிஞ்சுக்கிட்டு நேரம் இருந்தா அடுத்த பாடத்துக்குள்ள போவோம். அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களுக்காக இந்த பாடங்களை எடுத்து வைப்போம். பொதுவாக அன்பார்ந்தவர்களே, தௌஹீத் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ற எண்ணம் மறுபக்கம் இருந்தாலும், அதே சமயம் ஷிர்க் சம்பந்தமான தெளிவுகள் நமக்கு இருக்கணும். எப்படி தௌஹீத் அப்படின்னா அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு இருக்குதோ, ஷிர்க் அப்படின்னு சொன்னாலும் ஷிர்க்னா இதுதான்பா அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கணும். இதனால இதான் நம்ம பார்க்க முடியும். நிறைய இடங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் சொல்லி கொடுப்பா எங்கெங்கெல்லாம் தௌஹீத பத்தி பேசப்படுதோ அங்கெங்கெல்லாம் ஷிர்க பத்தி பேசப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். எல்லா நபிமார்களுடைய ஏகோபித்த தஅவா ரீதியா பார்க்கும் பொழுது, எல்லா நபிமார்களும் கொடுத்து வழங்கிய தஅவா ரீதியா பார்க்கும் பொழுது எந்த நபியுடைய தஅவாவும் இந்த லைனை விட்டு தள்ளி போயிருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்கணும், பி தௌஹீதிஹி, அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நீங்க வணங்கணும். அதே இடத்துல அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், எங்க நீங்க அல்லாஹ்வை வணங்கி வருகிறீர்களோ வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை விட்டு நீங்க தள்ளி இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நாம தௌஹீத பத்தி பேசுறோமோ நமக்கு இதுவும் சைட்ல புரிஞ்சுக்கணும். இந்த தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு உணர்த்ததில்லை. அதே சமயத்துல அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்காம இருக்கணும்ன்றதையும் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும் ஒரு பக்கம்,
மறுபக்கம் அல்லாஹ் அல்லாத எதையும் வணங்கக்கூடாது. இது நமக்கு நம்முடைய கலிமாலேயே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த இறைவனுமே கிடையாது, யாருக்குமே நம்முடைய வணக்கங்கள் செய்யக்கூடாது. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. ஆக அல்லாஹ்வ வணங்கணும். அதே சமயத்துல அல்லாஹ் அல்லாத மத்த எதுவா இருந்தாலும் அதை விட்டு நாம தூரமாக இருக்கணும். எதுக்கு இந்த விஷயங்கள் ஆரம்பத்துல சொன்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஷிர்க் எந்தெந்த வழிகளில் இலகுவாக நுழையுமோ அந்த வழிகளை ரொம்ப அழகாக மூடிட்டு போயிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நபியுடைய கடைசி தினங்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த ஹதீஸ முதல்லயும் தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம். நபி சொல்லி கொடுப்பாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்கிறான். எந்த காரணத்துக்காக? இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவங்க தங்களுடைய நபிமார்களின் கபறுகளை வணக்க ஸ்தலமாக மாத்திக்கிட்டாங்க, மஸ்ஜிதுகளாக மாத்திக்கிட்டாங்க, சஜிதா பண்ணக்கூடிய இடங்களாக மாத்திக்கிட்டாங்க. நபி இதை நமக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும்? கடைசி தருணத்துல நபி இதையும் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன் யுஅபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலையாக ஆக்கிடாத. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, அடிக்கடி மக்கள் என்னை பார்க்க வரும்படி என்னுடைய கபர் ஆக்கிடாத. அதாவது இதுக்குன்னு பிளான் போட்டு மக்கள் வரும்படி என்னுடைய கபர் ஆக்கிக்காத. புரியுதா? இங்க இருந்து சஃபர் போட்டு கிளம்புறோம், எல்லாம் பிளான் பண்ணி கிளம்புறோம். நம்முடைய பிளானிங்ஸ் உடைய அடிப்படை என்னவா இருக்க கூடாது? நபியுடைய கபரை பாக்குறதுக்கு போறேன்பா அப்படின்ற நோக்கத்துல இருக்க கூடாது. மத்தபடி உம்ரா பண்ண போறேன், மதினாவுக்கும் போவேன், நபியுடைய பள்ளிக்கு போவேன். அப்ப நபியுடைய பள்ளிக்கு போகணும்ன்றது நம்முடைய மைண்ட்ல இருக்கணுமே தவிர நபியுடைய கபரை பார்க்க போறன்ற நியத்துல இங்க இருந்து கிளம்ப கூடாது. ஏன்னா இது நபி நமக்கு தடுத்த விஷயங்கள்ல ஒண்ணு. யா அல்லாஹ் இப்படிப்பட்ட கபராக என்னுடைய கபரை ஆக்கிடாத அப்படின்னு நபி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்ட விஷயங்கள்ல ஒண்ணு. எப்படி? நான் என்னுடைய நபியின் கபரை ஜியாரத்து பண்ண போறேன்ற இந்த அடிப்படையில, இந்த நியத்துல, இந்த பவுண்டேஷன்ல நம்முடைய டிராவல் இருக்க கூடாது. உம்ராக்காக போவீங்க, ஹஜ்ஜுக்காக போவீங்க, இல்ல மதினால உங்க உறவுகள் யாராச்சும் இருப்பாங்க பார்க்க போவீங்க. சரி, மதினா வரைக்கும் வந்துட்டோம், நபியுடைய பள்ளிக்கு போயிட்டு வந்துடலாம். நபியுடைய பள்ளியில ஒரு வேலை தொழுகை நமக்கு இவ்வளவு நன்மைகள் அதிகமா கிடைக்க போகுது, இவ்வளவு தொழுகைகளை விட சிறிது தொழுகையா நமக்கு இருக்க போகுது. அப்ப நபியுடைய பள்ளிக்கு போயிடலாம். நபியுடைய பள்ளிக்கு போயிட்டோம், நபியுடைய பள்ளிக்கு வந்தாச்சு, நபியுடைய கபரை ஜியாரத் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி அங்க நமக்கு நியத்துகள் வரலாமே தவிர இங்கிருந்து பயணத்தை தொடுக்கும் பொழுது நம்முடைய நியத் இதுவாக இருக்க கூடாது. நபி சொன்னாங்க, லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை யா அல்லாஹ் ஈதாக ஆக்கிடாத, இதுக்குன்னு பிளான் போட்டு மக்கள் வரும்படி ஆக்கிடாத. இதுனா புரிஞ்சா? இதுக்குன்னு தனியா ஷெட்யூல் போட்டு வரும்படி யா அல்லாஹ் ஆக்கிடாத, என்னுடைய கபர் அப்படிப்பட்ட கபராக ஆக்கிடாத. இப்ப எதுக்கு இங்க நபியை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நபியுடைய கபருக்கே அந்த அந்தஸ்து இல்லைன்ற பொழுது வேறு யாருக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது, நபியை தாண்டிய மனிதர்கள் யாரும் கிடையாது. ஈமான் ரீதியாக, அமல் ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக, ஒழுக்கங்கள் ரீதியாக, நடைமுறை ரீதியாக, பழக்க வழக்கங்கள் ரீதியாக, இப்படி எந்த அடிப்படையில பார்த்தாலும் நபி முஹம்மதை தாண்டிய மனிதர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது அபூபக்கராக இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், உஸ்மானா இருக்கட்டும், அலியா இருக்கட்டும், அவங்களை தவிர மற்ற சஹாபாக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நபியுடைய அந்தஸ்து தாண்டி இல்ல, நபியின் அந்தஸ்து அளவுக்கு கூட சரிபட்டு இருக்க மாட்டான். நம்முடைய நம்பிக்கையா இருக்குது, நபிக்கு பிறகுதான் சஹாபாக்கள். அப்ப இந்த அளவுக்கு நபிக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கோம் நாம. அந்த நபி சொல்றாங்க, என்னுடைய கபரையும் இப்படி நீங்க பார்க்க கூடாது. புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரி, இத பத்தி பேசும் பொழுது நபி அல்லாஹ்வுடைய நபியின் கபரை ஜியாரத்து பண்றதுக்காக போக வேணாம் அப்படின்ற செய்தியை சொல்லும் பொழுது நமக்கு எதிரில தெரிவிக்க விரும்பணும்ன்ற மக்கள் இந்த ஹதீஸ் எடுத்து முன்வைப்பாங்க, சொல்லுவாங்க,
நபி சொன்ன ஹதீஸ் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மசாஜித். நீங்க இந்த 3 பள்ளிகளை தவிர வேறு பள்ளிகளுக்காக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேணாம், பயணத்துக்காக சாமான்களை ஒண்ணு சேர்க்க வேணாம். என்ன சொன்னாங்க? இல்லா இலா ஸலாஸதி மசாஜித், 3 பள்ளிகளை நோக்கி தவிர வேறு எந்த பள்ளிகளுக்காகவும் கூட நீங்க உங்க பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். 3 பள்ளிகள் நீங்க நபி சொன்னதுல ஒன்னு கஅபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லுவோம், இன்னொன்னு நபி சொல்லுவாங்க மஸ்ஜிதி ஹாதா, நான் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித், அது சொல்லுவோம் மஸ்ஜிது நபவி, நபியுடைய பள்ளி. 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இந்த 3 இடங்களை தவிர நீங்க உங்க நியத்துகளை மையமாக கொண்டு பயணம் பண்ண வேணாம். அப்ப அந்த இடத்துல நபியுடைய பள்ளி இருக்குதானே, அப்ப நபியுடைய பள்ளியை பார்க்கிறதுக்கு நபியே அனுமதி கொடுக்கறாங்க. நீங்க எதுக்கு நபியுடைய கபரை ஜியாரத் பண்ண போனா தப்புன்னு சொல்றீங்க? அப்ப இங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், நாம நபியுடைய பள்ளிக்காக வேண்டி போகாதீங்கன்னு சொல்லல, நபியுடைய கபரை பார்க்கணும்ன்ற எண்ணத்துக்காக மட்டும் போகாதீங்கன்னு சொல்றோம். நீங்க நபியுடைய பள்ளிக்காக வேண்டி எண்ணம் கொள்ளுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுப்பான், கொடுக்கட்டும் எல்லாருக்கும். நபியுடைய பள்ளிக்கு போவோம், அங்க போயாச்சு நபியுடைய கபர் இருக்குது, பக்கத்துல பார்த்துட்டு போயிடும், தப்பே கிடையாது. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நபியின் கபரை ஜியாரத் பண்ணணும்பா. இந்த நோக்கத்துல உங்க சஃபர் இருந்துச்சுன்னா அது பித்அத்தான சஃபராக கணக்கிடப்படும். இது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா. என்ன ஃபத்வா? இதே வார்த்தைகள் தான். நபியுடைய கபரை ஜியாரத் பண்ணணும் இந்த நோக்கத்துக்காக, நபியுடைய கபரை ஜியாரத் பண்ண வேண்டும் என்ற இந்த நோக்கத்துக்காக ஒரு சஃபர் முன்னெடுக்கப்படுது, ஒரு பயணம் தொடுக்கப்படுதுன்னா அந்த சஃபர் பித்இ சஃபர்னு சொல்லுவாங்க. அது ஷரியத்துடைய சஃபர் கிடையாது, ஷரியத் நமக்கு சொல்லி கொடுக்கிற சஃபர் கிடையாது. இங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபத்வா கொடுத்ததுக்காக வேண்டி அந்த காலத்துல வாழ்ந்த பித்அத்வாதிகள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யாவை நல்லா எதிர்ப்பாங்க. எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க? அவங்களை அடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி? கல்லால் அடிச்சு ஏரியா விட்டு துரத்துவாங்க. இந்த அளவுக்கு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் காயப்பட்டாங்க இந்த ஃபத்வாவுக்காக. நல்லா புரிஞ்சுக்க. என்ன சொன்னாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய நபியின் கபரை ஜியாரத் பண்ணணும்ன்ற நோக்கத்தினால் சஃபர் தொடுக்கப்பட்டா அந்த சஃபர் நல்ல சஃபர் கிடையாது, அது பித்அத்தான சஃபர்ல கணக்கிடப்படும். இதே நபியுடைய பள்ளியை நீங்க ஜியாரத் பண்றதுக்காக போறீங்க, ஜியாரத் என்ன அர்த்தம்? பாக்குறது. இன்னைக்கு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜியாரத் கிடையாது. இன்னைக்கு ஜியாரத்னா ஒண்ணு தப்பான கண்ணோட்டம் போதில்லை, அது பொதுவாக எந்த ஒரு இடத்துலயுமே ஜியாரத்துக்கு அந்த அர்த்தமே கிடையாது. ஜியாரத் அப்படின்னா பார்க்கிறது. இப்ப நான் இங்க இருக்கேன், நீங்க என்ன பார்க்க வரீங்க, என்ன ஜியாரத் பண்ண வரீங்க. நீங்க உங்க கடையில இருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்க வரேன், நான் ஜியாரத் பண்ண வரேன். ஜியாரத்னா பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப இப்படி நபியுடைய பள்ளியை பார்க்கறதுக்காக நான் போறேன், நபியுடைய பள்ளியை தொழுகிறதுக்காக நான் போறேன், இந்த மாதிரி எண்ணத்துல போறது நல்ல ஒரு சஃபர், அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒரு பயணம். இதே நான் இதுக்காக வேண்டி போகல, நபியுடைய கபரை பார்க்கறதுக்காக போறேன்ற நேரத்துல சஃபருக்கு ஆரம்பிச்சதுன்னா அது நல்ல சஃபர் கிடையாது, அது ஷரியத் சொல்லக்கூடிய பயணம் கிடையாது. இங்க நபியின் பள்ளிக்கு சிறப்புகள் கண்டிப்பா இருக்குது இல்ல? நபி சொல்லி கொடுத்தாங்க, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய பள்ளியில தொழக்கூடிய ஒருவேளை தொழுகை, தொழக்கூடிய ஒரே ஒரு தொழுகை, ஒருவேளை தொழுகை வெளி பள்ளிகளை விட 1000 மடங்கு சிறந்தது. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு சிறந்தது. வெளி பள்ளிகள்ல, எந்த பள்ளியா இருக்கட்டும், வெளி பள்ளிகள்ல தொழக்கூடிய தொழுகைகளை விட 1000 மடங்கு சிறந்தது நபியின் பள்ளியை தொழக்கூடிய ஒரே ஒரு தொழுகை. நபியே சொல்லுவாங்க, இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம தவிர்த்து. மஸ்ஜிதுல் ஹராம் என்னது? காபத்துல்லா இருக்குல்ல மக்கால, அந்த பள்ளியை தவிர்த்து வேற எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, அங்க தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்தது நபியுடைய பள்ளியில தொழக்கூடிய ஒரு வக்து தொழுகை. அப்ப அந்த பள்ளியில ஒரு ஜும்ஆ நம்ம தொழுதா
1000 ஜும்ஆக்களை விட சிறந்த நன்மை நமக்கு கிடைக்கும். எங்க தொழுதா? நபியின் பள்ளியில தொழுதா. அதே நபி சொல்றாங்க மஸ்ஜிதுல் ஹராம தவிர்த்து. இப்ப மஸ்ஜிதுல் ஹராம தவிர்த்துன்னும் பொழுது கஅபத்துல்லா இருக்குல்ல, இப்ப கஅபத்துல்லா இருக்கிற பள்ளி, மக்கால இருக்கிற இந்த கஅபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம், அங்க தொழக்கூடிய தொழுகை நபி சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழக்கூடிய ஒரு தொழுகை என்னுடைய பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையை விட 100 மடங்கு பெருசு. எப்படி சொல்றாங்க? கஅபத்துல்லால மஸ்ஜிதுல் ஹராம்ல, அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய எல்லைக்குள்ள இருந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை நபியின் பள்ளியில தொழக்கூடிய தொழுகையை விட 100 மடங்கு பெருசு. அப்ப நபியின் பள்ளியில ஒரு தொழுகை தொழுது எவ்வளவு பெருசு சொன்னாங்க நபி? 1000 மடங்கு இல்ல. அப்ப இந்த 1000-ஐ 100 கொண்டு மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? 1000-ஐ 100 கொண்டு மல்டிப்ளை பண்ண 1,00,000. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய முதல் இல்லமான கஅபத்துல்லால மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழக்கூடிய ஒரு தொழுகை வெளி பள்ளிகள்ல, நபியுடைய பள்ளி இல்லாம வெளி பள்ளிகள்ல தொழக்கூடிய 1,00,000 தொழுகைகளை விட சிறந்தது. மாஷா அல்லாஹ். எங்க? கஅபத்துல்லால தொழக்கூடிய தொழுகை. அந்த தொழுகை ஜும்ஆவாக இருந்தா அங்க தொழக்கூடிய ஒரு ஜும்ஆ 1,00,000 ஜும்ஆக்களை விட சிறந்தது. எங்க தொழக்கூடிய ஜும்ஆ? கஅபத்துல்லால மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழக்கூடிய ஜும்ஆக்கு இவ்வளவு சிறப்பு. 1,00,000 ஜும்ஆனா நம்ம ஆண்டு ரீதியா கணக்கெடுத்தாலும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கிட்ட இருக்கும். 2000 ஆண்டுகள், மாதம் இல்ல, 2000 ஆண்டுகள் கிட்ட அந்த ஜும்மாவுடைய கணக்கு போ 1,00,000 ஜும்மா அப்படின்னா. இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டம்னா 50, 60, 70 முடிஞ்சு போகுது. இப்ப 60, 70 ஆண்டுகள் எங்க? 2000 ஆண்டுகள் எங்க? ஆக நம்முடைய தொழுகைகள், நம்ம உம்ராக்காக வேண்டி போனாலும் சரி, இல்ல ஹஜ்ஜுக்காக போனாலும் சரி, இல்ல வேறு வேலைக்காக வேண்டி மக்காவுக்கு போனாலும் சரி, அங்க அதிகமான நம்முடைய தொழுகைகளை கஅபத்துல்லாஹ்ல ஆக்கிக்கணும், மஸ்ஜிதுல் ஹராம்ல ஆக்கிக்கணும். குறிப்பா ஜும்ஆ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜும்ஆவை நாம விட்டுடக்கூடாது. இதனாலேயே அதிகமான மக்களை பார்க்கல, உம்ராக்காக போறாங்கல்ல, உம்ராக்காக வேண்டி கூட்டிட்டு போகக்கூடிய ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அவங்க அதிகமாக நோட் பண்றது, கவனிக்கிறது, ஒரு ஜும்ஆவாவது இந்த கஅபத்துல்லாஹ்ல கிடைச்சிடணும் வரவங்களுக்கு. அப்படி எந்த ஏஜென்சிஸ் அதை கணக்குல பண்ணலையோ அவங்களை நீங்க ஏஜென்சியா கருதாதீங்க. நம்முடைய நலவுகளுக்கு அவங்க விரும்பணும். நம்முடைய இவ்வளவு காசுகளை போட்டு கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவு பண்ணி உம்ராக்கா ஒருத்தர் போறோம், நாம போகக்கூடிய உம்ரால ஒரு ஜும்ஆ கூட எனக்கு அல்லாஹ்வுடைய புனித இல்லத்துல கிடைக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட பிளான் போட்டு தரக்கூடிய மக்கள் நமக்கு வேணாம். எந்த மக்கள் நமக்கு ஜும்ஆவை கஅபத்துல்லாஹ்க்குள் ஆகி கொடுக்கக்கூடிய பிளான்ல இருக்கிறாங்களோ அவங்களோட இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம். கூடுதல் காசு போனா போட்டும், நாம நம்முடைய நன்மைகளை அதிகரிக்கிறதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆசைகளை கொண்டு இருக்கணும். இங்க புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஒரு ஃபத்வா, என்னுடைய பள்ளிக்கு வர்றது நீங்க எடுக்கக்கூடிய நல்ல பயணமா இருக்கும். நபி சொன்னாங்க பள்ளி, நபி கபர சொல்லல. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் நபியுடைய கபர் நபியுடைய பள்ளி தானே இருக்குது. இப்ப நபி சொல்லும் போது நபியுடைய கபர் அங்க இல்ல, நபி இறந்தே போல, அப்ப கபர் எப்படி இருக்கும்? சரி, நபி இறந்த பிறகு எங்க இருந்துச்சு? நபி இறந்த பிறகு பள்ளியுடைய கட்டுமான பணிக்கு உள்ள வெளியே இருந்துச்சு, பள்ளி கட்டிடத்துக்கு வெளியே நபியுடைய கபர் இல்ல. நபி இறந்த பிறகு நபி அடக்கம் செஞ்சிருப்பாங்க அன்னை ஆயிஷாவுடைய அறையில. நபியுடைய பள்ளிக்கும் அன்னை ஆயிஷாவுடைய அறைக்கும் நிறைய கேப் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்துல கூட அவங்க பள்ளியை விசாலப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்களுமே நபியுடைய கபரை பள்ளிக்குள்ள சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. பிறகு உமையாவுடைய கிலாஃபத்துல இருக்கும் பொழுது இன்னும் விசாலமா ஆக்கணும்ன்ற பேச்சு வந்துச்சு. அப்பாசியாவுடைய ஆட்சியில இன்னும் விசாலமா ஆக்க பேச்சு வந்துச்சு. இந்த சமயங்கள்ல தான் நபியுடைய கபர் நபியுடைய பள்ளிக்குள்ள சேர்க்கப்பட்டுச்சு. கபரை தோண்டி இங்க வைக்கல, பள்ளி விசாலமாக்க ஆக்க நபியுடைய அறையையும் அந்த பள்ளியுடைய கட்டிடத்துக்குள்ள கேம்பஸ்க்குள்ள சேர்த்துக்கிட்டாங்களே ஒழிய பள்ளிக்குள்ள கபர் வரணும்ன்ற நியத்துல கிடையாது. புரிஞ்சுக்கணும், நாம நபியோட ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த பள்ளிக்கு போனா இந்த சிறப்பு நபி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஆகனா அங்க இந்த சிறப்பு அடையிறதுக்காக வேண்டி போவேன், இந்த நியத்துக்காக வேண்டி போவேன், இந்த நியத்தை கொண்டு போவேன். இது தப்பு இல்லை. இது இல்லாம
நபியுடைய கபரை பாக்குறதுக்காக போறேன்னு சொல்றது தப்பு. இத்தனைக்கும் என்ன நடக்கும், இங்க ஒருத்தர் உம்ராக்கு போனா போதும், ஹஜ்ஜுக்கு போனா போதும், குடும்ப மக்கள் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, என்னுடைய சலாம நபிக்கு எத்தி வைங்கன்னுவாங்க. அத எழுதி எழுதி கொடுப்பாங்க, என்னோட பேரை சொல்லி சொல்லுங்க, என்னுடைய பேரை சொல்லி சொல்லுங்க, ஏன் எழுதி கொடுப்பாங்க, அவங்க பேரு, அவங்க வீட்டுக்கார பேரு, அவங்க மனைவி பேரு, அவங்க பிள்ளைங்க பேரு, அவங்க அம்மா அப்பா பேரு. அவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உயிரோட, அவங்க இறந்து அடக்கம் பண்ணிருப்போம், அவங்களுடைய பேரையும் கொடுப்போம். அவங்க சார்பாக நபி சலாம் சொல்லிடுங்க, பேரோடு சொல்லுங்க, பேரோடு சொல்லுங்க. இவங்க சொல்ற நபி கேட்கிற மாதிரி, இவங்க சொல்ற வார்த்தைகள் நபி கேட்கிற மாதிரி. நபி நம்ம சொல்லக்கூடிய சலாமுகள் நபிக்கு எத்தி வைக்கப்படும், நபி கேட்பார்கள். ஹதீஸ் நமக்கு இல்ல, நீங்க சொல்ற சலாம் சொல்வது எங்களுக்கு எத்தி வைக்கப்படும். எங்கிருந்து சொன்னாலும் நபிக்கு எத்தி வைக்கப்படும் தான். இதுக்காக ஒருத்தர் பேர் அரபாவுடைய மைதானத்துல துவா கேட்கிறோன்றதுக்காக மக்கள் துவா எழுதிட்டு போவாங்க, அது நல்ல காரியம். நாங்க போய் மறந்துடுவோம். நிறைய மணியர்கள் துவாக்காவே செலவு பண்ணணும், லுஹர்ல இருந்து மகரிப் வரைக்கும் துவாலையே இருக்கணும். சில துவாக்கள் ஞாபகம் இருக்காது, அந்த சமயங்கள்ல சின்ன டைரி எழுதி கொண்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதே போல சலாம் எழுதி கொண்டு போய் சேர்க்கிறது, நபியுடைய கபருக்கு வெளியே இருக்கிற கதவுல போய் காமிச்சிட்டு வருது எல்லாம், இது மார்க்கம் என்ற பெயர்ல மக்கள் உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். புரிஞ்சா? இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுதான் ஹசன் பின் ஹசன் அலைஹி ரஹ்மா, எப்படி ஹசன் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகன் ஹசன் பேர் கொடுத்திருப்பாங்க, முதல்லயே தெரிஞ்சு வச்சிருப்போம். அவங்க சம்பந்தமாக வரும் ஒரு நபர் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. ஹசன் கேட்பாரு, எதுக்கு நீங்க, ஹசன் கேட்பாரு, எதுக்கு நிக்கிறீங்க, சாப்பிடுற சமயமா இருக்கும், வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுவாரு. அதுக்கு வெளியே நபர் சொல்லுவார், நாங்க சாப்பிடறதுக்காக வரல. அப்ப எதுக்கு வந்தீங்க? சலாம் சொல்றதுக்காக வந்தோம், நபிக்கு சலாம் சொல்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹசன் பின் ஹசன் அலைஹி ரஹ்மா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நபி சொன்ன வார்த்தை, என்னுடைய கபரை ஈதா ஆக்காதீங்க, நபி சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி இதையும் சொல்லுவாங்க, வஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்தகும் தப்லுகுனி ஹைதுமா குன்தும். நீ எங்க இருந்தாலும் சலாம் ஸலவாத் சொல்லுங்க, உங்க சலாமும் ஸலவாத்தும் என்ன அடையும், என்ன அடையும். பிறகு சொன்ன வார்த்தை புரிஞ்சுக்கணும், மா அன்தும் வமன் பில் உந்துலுசி இல்லா சவாஉன். நீங்களும் சரி, உந்துலுஸ் ஸ்பெயின் இருக்குல்ல, ஸ்பெயின் நாடு, நீங்களும் சரி ஸ்பெயின் நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இதுல 2 பேரும் ஈக்குவல் தான். என்ன சொல்ல வராங்க இதுல? சலாம் நீங்க எங்கிருந்து சொன்னாலும், ஸலவாத் நீங்க எங்கிருந்து சொன்னாலும் எனக்கு எத்தி வைக்கப்படும். இந்த விஷயங்கள்ல நீங்களும் சரி, அதாவது நபியின் கபருக்கு நெருக்கமா இருந்து நபியின் கபரை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சரி, கடல் கடந்து இருக்கிற உந்துலுஸ்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ரெண்டுமே சரிசமமான மக்கள் தான். ஆக சலாமுக்காக வேண்டி நீங்க தனியா எடுத்து வைங்க, தனியா சலாம் சொல்றதுக்காக வேண்டி பேர் எழுதி கொடுங்க, நபி கிட்ட போனா சலாம் சொல்லிட்டு போயிருங்க, இப்படின்ற பழக்கத்தை விட்டு முதல்ல நாம வெளியே வரணும். எங்கிருந்து சொன்னால் நம்முடைய சலாமை அல்லாஹ் தஆலா நபிக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் போறான். இதுல ரொம்ப அழகா புரிஞ்சுக்க வேண்டியது இமாம் மாலிக்குடைய ஃபத்வா அலைஹி ரஹ்மா. நாம எந்த ஒரு குறிப்பிட்ட மதுஹபையும் பேன்றவங்க கிடையாது, எந்த ஒரு குறிப்பிட்ட மதுஹப பேணுவதையும் தப்புன்னு சொல்றவங்க கிடையாது. நாம் நம்முடைய பழக்கம் என்ன, அஹ்லுல் ஹதீஸ் ஆகிய நம்முடைய குணம் என்ன, இந்த மதுஹபா மக்கள் பேன்றாங்கல்ல, அந்த மதுஹபுடைய இமாம்கள் எந்த வழியை பயணித்தார்களோ அந்த வழியை பேன்றவங்க நாம. இதனாலதான் ஒரு சில விஷயங்கள்ல அபூ ஹனீஃபாவுடைய ஃபத்வாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சிறந்த கருத்துன்னு சொல்லுவோம். மறுபக்கம் இமாம் மாலிக்குடைய ஃபத்வா சிறந்த கருத்துன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் இமாம் ஷாஃபிஈ சொல்லுவோம், மறுபக்கம் இமாம் அஹ்மது ஹம்பல் சொல்லுவோம். நம்முடைய கருத்து அஹ்லுல் ஹதீஸாக இருக்கும், ஹதீஸை கொண்டு நம்முடைய கருத்து இருக்கும். எது சுன்னாவுக்கு நெருக்கமா இருக்குதோ அதை நாம சிறந்த கருத்துன்னு சொல்லுவோம். இதைத்தான் நமக்கு இந்த இமாம்களுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுக்க, இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபத்வாக்கள்ல ஒரு அழகான ஃபத்வா இருக்கும். குறிப்பாக மதீனால வாழ்றாங்கல்ல, மதீனால வாழக்கூடிய மக்கள், மதீனா வாசிகள் அடிக்கடி நபியின் கபர் பார்க்கிறது, எப்பப்பெல்லாம் பள்ளிக்கு தொழுக வராங்களோ அப்பப்பெல்லாம் நபியின் கபரான சலாம் சொல்லிட்டு போறது மக்ரூஹ்னு சொல்லுவாங்க.
மதீனாவாசிகள் வெளியிருந்து பயணம் பண்றவங்க இல்ல, மதீனால இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுக்கு அடிக்கடி நபியின் கபரை பார்க்க வர்றதும் தப்பு. அதே போல இந்த நபியின் பள்ளியில தொழுகைக்கு சிறப்பு இருக்குல்ல, அப்ப நிறைய மக்கள் இந்த சிறப்படைய நபியுடைய பள்ளிக்கு வருவாங்க. அப்ப நபியுடைய பள்ளிக்கு வரும்போதெல்லாம் நபியுடைய கபரை பல் சலாம் சொல்லிட்டு போறது அதுவும் வெறுக்கத்தக்கது, மக்ரூஹ், அதை மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இன்னும் இதுக்கு அப்புறம் வந்து ஸலஃபுமார்கள், இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் எல்லோரும் மதீனால வாழ்ந்தவங்க. ஒரு சில ஆட்சிகள் உஸ்மானுடைய ஆட்சியா இருக்கட்டும், அலிவுடைய ஆட்சியா இருக்கட்டும், ரலியல்லாஹு அன்ஹுமா தலைமையகம் மாறி மாறி இருந்துச்சு. ஆனா மதீனாவை அதிகம் நேசிக்கிறவங்க, மதீனால அதிகம் இருக்கிறவங்க, ஆக மதீனால இவங்க இருக்கும் பொழுதும் சரி, ஸலஃபுமார்கள் மதீனா இருக்கும் பொழுதும் சரி, யாரும் இப்படி பண்ணது கிடையாது. வருவாங்க, சொல்லுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. தொழும் போதெல்லாம் வரும் போதெல்லாம் சலாம் சொல்லிட்டு போற பழக்கம் எந்த சஹாபி கிட்டையும் பார்க்க முடியாது, எந்த ஸலஃபுமார்கள் கிட்டையும் பார்க்க முடியாதுன்னு இமாம் மாலிக் அலைஹி ரஹ்ம ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதே போல இமாம் மாலிக் கூட இந்த கூற்றையும் நான் இங்க நினைவுபடுத்த ஆசைப்படுவேன். இமாம் மாலிக் அழகா சொல்லுவாங்க அலைஹி ரஹ்ம, லை யுஸ்லிஹ ஆகிர ஹாதிஹில் உம்ம, லை யுஸ்லிஹ ஆகிர ஹாதிஹில் உம்ம இல்லா மா அஸ்லஹ அவ்வலஹா. இந்த உம்மத்துடைய ஆரம்ப நபர்கள் எதை கொண்டு தன்னை இஸ்லாம் பண்ணிக்கிட்டார்களோ, எதை கொண்டு தன்னை சீர்படுத்தி கொண்டார்களோ, அதை கொண்டு மட்டும்தான் இந்த உம்மத்துடைய கடைசி மனிதர்கள் சீர்படுத்திக்க முடியும். அதாவது இந்த உம்மத்துடைய ஆரம்ப மக்கள்னா யாரு யாரு? இந்த உம்மத்துடைய ஆரம்ப மக்கள் சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். இமாம் மாலிக் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய ஆரம்ப மக்கள் எதை கொண்டு தன்னை சீர்படுத்தி கொண்டார்களோ அதை கொண்டு மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் தன்னை சீர்படுத்திக்க முடியும். சஹாபாக்கள் எந்த முறையில மார்க்கத்தை அணுகலையோ அந்த முறையில அணுகலனா உங்க மார்க்கம் உங்களுக்கு மார்க்கமா இருக்கும், அது உங்களுடைய மார்க்கமா இருக்காது. புரிஞ்சுச்சா? எந்த மார்க்கம் சஹாபாக்கள் பேணி வந்தார்களோ அந்த வழியில பேணினாதான் உங்களுடைய மார்க்கம் அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கமா இருக்கும். இல்ல நீங்க முஸ்லிமாக வாழ்றீங்க, சஹாபாக்கள் பேணிய முறை இல்லாம உங்களுக்குன்னு தோணக்கூடிய முறைகள்ல பேருறீங்க இஸ்லாம் அப்படின்னா, இமாம் மாலிக்குடைய கூற்றின் அடிப்படையில நீங்க இஸ்லாமான மக்களாக ஆகவே முடியாது, நீங்க உங்களை சீர்படுத்திக்கவே முடியாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க, நமக்கு தெரியும், அவங்களுடைய அறையில தான் நபியுடைய ஜனாசா இருக்குது. நபியுடைய ஜனாசா இருந்துச்சு, அங்க இறந்து போனாங்க, அங்க அடக்கம் செய்யவும் பட்டுச்சு. அடக்கம் செஞ்ச பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறையிலே தான் வாழ்வாங்க. எது வரைக்கும் வாழ்வாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற வரைக்குமே அங்கதான் வாழ்வாங்க. பக்கத்துல நபியுடைய கபர், பக்கத்துல யாருடைய கபர்? பக்கத்துல அபூபக்கருடைய கபர், பக்கத்துல உமருடைய கபர் ரலியல்லாஹு அன்ஹுமா. உமருடைய கபர் இருக்கும் பொழுதும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறையில தான் வாழ்வாங்க. நல்லா பயப்படுவாங்க. இன்னைக்குள்ள பெண்களுக்கு இது நல்ல ஒரு பாடம் கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கும். ஞாபகம் வருது, சொல்லிடுறேன் மறக்கிறதுக்குள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய கபர் இருக்கும், அபூபக்கருடைய கபர் இருக்கும், வந்து வந்து போவாங்க, பரிச்சயமாக நார்மலா இருந்துட்டு போவாங்க. எப்ப உமருடைய கபர் உள்ள வந்துருச்சோ ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி உடைகளை சரி பண்ணிப்பாங்க, தன்னை சரி பண்ணிப்பாங்க. வீட்டுல இருக்கும் பொழுதும் தன்னை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்கும் போது சொல்லுவாங்க, என்னதான் இறந்தே போனாலும் உமர் எனக்கு அந்நியர் தானே, என்னதான் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் உமர் எனக்கு அந்நியர் தானே, அவருக்கு முன்ன எப்படி நான் இப்படி இருக்க முடியும், அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் இப்படி இருக்க மாட்டேனே, இறந்து போயிட்டு என்ன பார்க்க மாட்டாரு, சரி எனக்கு அது சரியா படல, உறுத்திக்கிட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு பருதாவை பேணியவர்கள் நம்முடைய அன்னையர்கள், நபியின் தோழிகள், சஹாபியாக்கள்
ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹின்ன ஜமீஅத். இங்க புரிஞ்சுக்கணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணம் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அதே அறையில. எப்ப இறந்திருப்பாங்க நபி தெரியுமா? என்ன ஹிஜ்ரி நபி இறந்திருப்பாங்க? நபி இறந்திருப்பாங்க ஹிஜ்ரி ஆண்டு 11. மாஷா அல்லாஹ், ஹிஜ்ரி 11 நபி இறந்திருப்பாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய வாழ்க்கையிலேயே இறந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறந்திருப்பாங்க ஹிஜ்ரி 58ல. ஹிஜ்ரி 58ல இவங்க இறந்திருப்பாங்க ரமதான் மாசத்துல. பத்ர் நடந்த அதே நாள் தான், 17 ரமதான் சொல்லும் பத்ர் அதே நாள்ல தான் இங்க ஆயிஷா இறந்திருப்பாங்க. ஆண்டுகள் வேற. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேல வாழ்ந்திருப்பாங்க அதே அறையில. நபியுடைய கபர் இருக்கு அதே அறையில. இங்க எங்கேயுமே எந்த ஒரு சஹாபியுமே நபியை பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு போறோம் அடிப்பு வந்திருக்க மாட்டாங்க. இதை ஏன் சொல்றோம், எதுக்கு இந்த ஆண்டுகளோட சொல்றோம் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நபியுடைய கபர் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டிருக்குது. நீங்க கபருக்கு முன்னவே போய் நின்றாலும் கபர் உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நபியுடைய கபர் மறைக்கப்பட்டிருக்கு, செவறுகள் மூலமாக கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு நபியுடைய கபரின் பக்கம் உங்களால போய் நின்று பார்க்கவே முடியாதுன்னும் பொழுது இன்னைக்கு மக்கள் இவ்வளவு ஆசைப்படுறாங்க போய் பார்க்கணும், சலாம் சொல்லணும் சொல்லல. அன்னைக்கு சஹாபாவால ஈஸியா போக முடியும். ஜஸ்ட் ஒரு டோர் தான் அவங்களுக்கு வித்தியாசம். இந்த டோருக்கு உள்ள வந்தா நபியின் கபர், யாருக்கும் தடையும் இல்ல. அப்ப எந்த சஹாபியும் வந்து நான் சலாம் சொல்லிட்டு போறது கிடையாது. ஆக அந்த அளவுக்கு ஈஸியான என்ட்ரிக்கு வாய்ப்பு இருந்துமே எந்த ஒரு சஹாபியும் இது பண்ணாதப்ப இன்னைக்கு எல்லாம் மூடவும் பட்டிருக்குது. எப்படி இன்னைக்கு நம்ம மக்கள் இதை பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்டு நினைச்சிருப்பாங்க? இதே வார்த்தைகள் புரிஞ்சுக்கணும். எந்த விஷயங்களை கொண்டு சஹாபாக்கள் சீரடைந்தார்களோ அந்த விஷயங்களை கொண்டு மட்டும்தான் நம்மளாலையும் சீரடைய முடியும். எந்த விஷயங்களை சஹாபாக்கள் பேணலையோ அதை கொண்டு மார்க்கத்தை அணுகிறோம் அப்படின்னா நாம மார்க்கத்தை ஒழுங்காக உள்வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். இதே போல இந்த விஷயங்களை வச்சு உலமா பெருமக்கு எதுவும் எழுதுவாங்க. இங்க இருந்து எப்பயாவது நாம மதினாவுக்கு போறோம், நபியுடைய பள்ளிக்கு போறோம் அப்படின்னா நபியுடைய கபரை சலாம் சொல்லிட்டு போகலாம். சலாம் சொல்லும் போதும் கூட அழகா சொல்லுவாங்க, அங்க நபியுடைய கபராண்ட நின்று கண்ணியமாக கைகளை கட்டி கீழே பார்த்து குறிஞ்ச மாதிரி நின்று பணிஞ்சு நின்று கையை தூக்கி சலாம் சொல்ற பழக்கம் நல்லது கிடையாது. இது சஹாபாக்கள் முறையும் கிடையாது. எப்படி நீங்க மதீனா வாசியாகவே இருந்தா அடிக்கடி சலாம் சொல்றதுக்கு ஒரு இடத்துல மக்களும் சொல்லப்பட்டுச்சு ஒரு பக்கம். சரி வெளியூர்ல இருந்து வர்றீங்கப்பா, சரி வரும்போதெல்லாம் நபியை பார்க்கலாமா? பார்க்க முடியாது நபியை. கபரை ஜியாரத் பண்ணலாமா? சலாம் சொல்லிட்டு போலாமா? சரி சலாம் சொல்லிட்டு போங்க. எப்படி சலாம் சொல்லணும்? இங்க உம்ராக்கு போறோம்ல, ஹஜ்ஜுக்கு போறோம்ல, அங்க நமக்கு மதீனாவுடைய பயணம் எடுத்து காண்பிப்பாங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், மதீனாவுக்கும் உம்ராவுக்கும் சம்பந்தம் இல்லை, மதீனாவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தம் இல்லை. நபியுடைய வாழ்க்கையில இருந்த முக்கிய இடங்களா இருக்கிறதுனால நம்ம சுத்தி காமிப்பாங்க. அந்த அடிப்படையில மதீனாவுக்கு போகப்படுதா சலாம் சொல்லிட்டு போலாம். சலாம் சொல்லும் பொழுதும் நபியுடைய கபருக்கு முன்னால் இருந்து பறிஞ்ச மாதிரி குனிஞ்ச மாதிரி நின்று கை காட்டி சலாம் சொல்ற பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன் சொல்றோம் அப்படி கூட கிடையாதுன்னு சொல்லி, நபியுடைய அழகான சுன்னஹவை ரொம்ப அதிகமாக பேணக்கூடிய சஹாபாக்கள் ஒருத்தர் இருப்பாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்களுடைய அடிமைகள்ல ஒருத்தர் பிற்காலத்துல விடுவிச்சிருப்பாங்க சஹாபி. அவங்க நாஃபிஅன்னு சொல்லக்கூடிய ஒருவர், நல்ல முஹத்திஸும் கூட, நாஃபி அலைஹி ரஹ்மத். அவங்க சொல்லுவாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்பெல்லாம் மதீனா விட்டு வெளியே போறாங்களோ திரும்ப மதீனாவுக்கு வரும் பொழுது முதல்ல நபியின் பள்ளிக்கு வருவாங்க, சொல்லுவாங்க, சலாம் சொல்லிட்டு போவாங்க. எப்ப வெளியே போயிட்டு உள்ள வரும் பொழுது, மதீனா எல்லை விட்டு வெளியே போயிட்டு பிறகு உள்ள வரும்போது சொல்லுவாங்க. அப்படி சலாம் சொல்லும் பொழுது நின்று சொல்ல மாட்டாங்க. எந்த சஹாபியோட நிலைமையும் நின்று சலாம் சொல்ற பழக்கம் பார்க்க முடியாது. எல்லோருமே நடந்து போற வாக்கிலே சலாம் சொல்லிட்டு போயிருவாங்க.
நபியுடைய கபரை முன்னோக்கி தனியா நேரம் கொடுத்து நின்று சலாம் சொல்ற முறை சஹாபா கிட்ட பார்க்க முடியாது. அப்துல்லா பின் உமருடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள்ல ஒன்னா பயணிச்சேன், எப்பவுமே இவங்க நபியின் கபருக்கு முன்ன நின்று சலாம் சொன்ன மாதிரி கிடையாது. நடந்துட்டு போவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க அபா பக்கர், அஸ்ஸலாமு அலைக்க அபதான்வாங்க. அபூபக்கர் புரியுது, நபி புரியுது, லாஸ்ட்ல உமரும் சொல்ல மாட்டாங்க, அபத்தான் சொல்லுவாங்க. அபத்தாக என்ன அர்த்தம்? என் அருமை தந்தையே. அப்துல்லா பின் உமர் ஆச்சே, உமருக்கு மகன் ஆச்சே, உமருக்கு மகன்ல இவரு தந்தையுடைய பெயர் சொல்லாம ஆபத் என்னுடைய அருமை தந்தை அஸ்ஸலாமு அலைக். அப்ப இந்த சலாமுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. உள்ள அடங்கி கிடப்பவர்கள் சலாம கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு கிடையாது. அது ஒரு துவா, உங்களுக்கு நிம்மதி உண்டாகட்டும். நபிக்கு சொல்ற சலாம் அல்லாஹ் நபிக்கு எட்டி வைப்பான். மற்ற கபர்கள் நோக்கி சொல்லக்கூடிய சலாம் அல்லாஹ் நாடுனா நாடியபடி நாடிய மக்களுக்கு எத்தி வைப்பாங்க. தவிர நீங்க சொல்ற சலாம ஸ்ட்ரைட்டா கேட்பாங்கன்ற மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கல. இதே போல புரிஞ்சுக்கணும், எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க நம்முடைய கவனம் என்னவா இருக்கணும், அங்க உள்ள கபறுகளை ஜியாரத்து பண்ணணும்ன்ற நீயத்தில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலை காரணமாக வேறு காரணமாக நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம், அந்த ஊர்ல இவங்க கபர் இருக்குப்பா நல்ல ஊர்னு சொல்றாங்க, அப்ப அவங்க கபரை பார்த்துட்டு வந்துடலாம், அந்த அடிப்படையில் போனா தப்பு கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள், இங்க இருந்து பகதாது போறீங்க, அஜ்மீர் போறீங்க, பகதாது போறீங்க, வேற ஏதோ காரணத்துக்காக பகதாது போறீங்க, சரி வந்தாச்சு பகதாது வரைக்கும், இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மத், மிகப்பெரிய இமாம், 4 பெரிய இமாம்கள்ல அவங்க ஒருத்தவங்க, அவங்க கபர் இங்கதான் இருக்குது, பார்த்துட்டு போயிடலாம். ஹைர் இங்கதான் இருக்கு அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய கபர், பார்த்துட்டு போயிடலாம். இந்த நோக்கத்துக்காக நம்ம கிளம்பல, இங்க இருந்து வேற வேலைக்காக வேண்டி போயிருக்கோம், அங்க இந்த கபர்கள் இருக்கு ஞாபகம் வருது, அப்ப பார்த்துட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும், போயிட்டு நார்மலா போவோம், அல்லாஹ் கிட்ட நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம், அல்லாஹ் இவருடைய அமலுக்கு அங்கீகரிச்சுக்க, இவங்களுடைய பாவங்களை பிழைகளா எடுத்துக்காத, மன்னிச்சிரு, இவங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து கொடு, இவங்களுக்கு சிபாரிசு கொடுக்கக்கூடிய நீ வாய்ப்பு கொடுக்கிற அப்படின்னா எங்களுக்காகவும் சிபாரிசு பண்ணக்கூடிய வாய்ப்பு கூடிய அல்லாஹ். இப்படி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு வரணும். ஒண்ணு இந்த கபறுகளுக்காக வேண்டின பயணத்தை மேற்கொள்றேன்னா தப்பு, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டோம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற அடிப்படையில நாம பண்றது தப்பு கிடையாது. இங்க துவான்ற பேச்சு வந்துருச்சு, இதையும் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்க விரும்புவேன். கபராண்ட போய் துவா செய்யறோம்ல, அப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் என்ன, கபரை நோக்கி கையேந்தி துவா செய்ய வேணாம். எல்லா ஆலிம்களுடைய எப்படி எல்லா ஆலிம்களுடைய இஜ்மா நமக்கு இருக்கு, ஏகோபித்த முடிவு இருக்கு. என்ன சொல்லுவாங்க, துவாவுடைய கிப்லாவும் கஅபத்துல்லாஹ் தான். எப்படி தொழுகையுடைய கிப்லாவாக கஅபத்துல்லாஹ் நமக்கு இருக்குதோ, துஆவுக்கான கிப்லாவும் கஅபத்துல்லாஹ் தான். துஆ கேட்கும் பொழுது கஅபத்துல்லாஹ்வை நோக்கி துஆ கேட்கிறது ரொம்ப நமக்கு முக்கியமானது. அப்ப கபரை நோக்கி துஆ கையை தூக்குனா தப்பா பிழையா பாவமானு கேட்டா, அது பாவம் என்ற முறையில பார்க்கிறதை விட ஃபித்னாவுக்கு வழிவகுக்கும் என்ற முறையில பார்த்தா தப்பு. உங்களுக்கு தண்டனை கிடைக்குமா, தண்டனையின் ரேஞ்சுக்கு போக வேணாம். இப்ப நீங்க கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா கேட்பீங்க இஹ்லாஸாக, வெளியில யாரோ கடந்து போவான் கபரை, அவன் பார்த்திருப்பான் நீங்க கையேந்தி கேட்கிற மாதிரி, அவனுக்கு இருக்க வழி வச்சு புரிஞ்சுப்பான் இவங்க கிட்ட கேட்கிறாங்கப்பா. அப்ப தாடி தொப்பி போட்டுக்கிட்டு இவரே கேட்கும் பொழுது நாமே கேட்க கூடாது. நீங்க இல்லா சமயத்து அவரு போய் நிப்பாரு, அவர் 10 பேரை கூட்டு வந்து நிப்பாரு, கபர்ல கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன அடையாளமா இருக்கும், நான் இவரை பார்த்தேன், இந்த அசத்தை பார்த்தேன், இந்த தொழுகையாளிய பார்த்தேன், இந்த தொப்பி போட்டவரை பார்த்தேன், தாடி வச்சவரை பார்த்தேன், துவகை விடுறத கையை தூக்கி. இந்த ஃபித்னா வர வழி இருக்குன்றதுனால நாம இதை முற்றிலுமா தவிர்த்துப்போம். கிப்லாவை நோக்கி அல்லாஹ் கிட்ட கையை உயர்த்தி துவா செய்வோம். இன்னைக்கு நிறைய கபர்களுக்கு போறோம்ல, கபரிஸ்தானுக்கு நம்முடைய ஈமான புதுப்பிக்கிறதுக்காக போகக்கூடிய பழக்கத்தை விட அடக்கம் செய்யறதுக்காக தான் அதிகமா நம்ம போறோம். அப்படி போகும் பொழுது கண்டிப்பா துவகைக்க வரமா, அந்த அளவுக்கு கல் நெஞ்சு நமக்கு யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. கபரிஸ்தானுக்கு போறது மனசு வராது, அந்த அளவுக்கு மனசு ஒண்ணும் ஈமானுடைய மனசா பார்க்க முடியல. நவுதுபில்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆனா கபரிஸ்தானுக்கு எப்பயாவது போற வாய்ப்பு கிடைச்சா அல்லாஹ் கிட்ட துவா கேட்காம வர மாதிரி யாரையும் பார்க்க முடியும். அப்படி துவா கேட்கும் பொழுது
கிபுலாவை முன்னோக்கி துவா கேட்கணும். கபரை பார்த்த மாதிரி கையை தூக்கி துவா கேட்க வேண்டிய பழக்கத்தை மாத்திக்கணும். இதுல இமாம் அஹ்மத் அலைஹி ரஹ்மா இதுவும் சொல்லுவாங்க, கிபுலாவை நோக்கி நீங்க துவா கேட்கணும், உங்க முதுகும் கூட கபரை பார்க்க கூடாது. நீங்க கபராண்ட போய் கையை தூக்கியும் கேட்க கூடாது. நீங்க கிப்லாவுக்காக நிக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்க முதுக நீங்க நேரா கபரை காமிச்ச மாதிரி துவா கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் சொல்லுவாங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க கிப்லாவை நோக்கி துவா கேளுங்க, உங்க முதுகு எதுனா பார்த்துக்கிட்டு போட்டும் பிரச்சனை. இது அந்த உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிற சின்ன கல்வி ரீதியான கருத்து வேறுபாடுகள். இது ரெண்டு பேருடைய பிரிவினையை உண்டு பண்ணல, கருத்து வேறுபாடுகள் இல்ம ரீதியா இருக்குது. துவா நம்ம கேட்கும் பொழுது கஅபத்துல்லாஹ்வைத்தான் நோக்கி கேட்கணும், கஅபத்துல்லாஹ் பார்த்த மாதிரி கையை உயர்த்தி கேட்கணும். கபிரஸ்தானிக்கே போனாலும் சரி எந்த பக்கம் கிபிலா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், அந்த கிபிலாவை நோக்கி கையை உயர்த்தி நாம துவா கேட்போம். இது சமயங்கள்ல மக்கள் மத்தியில பரப்பப்படுகின்ற பிரபலமான ஹதீசுகள் நிறைய இருக்குது. அதுல 1-2 ஹதீசுகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹதீஸ் மக்கள் கிட்ட பிரபலமாக போய் சேர்க்கப்படும், மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி ஃபக்கத் ஜஃபானி. எவர் ஹஜ்ஜ பண்ணி, எப்படி எந்த ஒரு நபர் ஹஜ்ஜ முறையாக பண்ணி வலம் யஸுர்னி என்ன ஜியாரத் பண்ணாம, என்னுடைய கபரை வந்து ஜியாரத் பண்ணாம ஹஜ் பயணத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டார் அப்படின்னா ஃபக்கத் ஜஃபானி, அவர் என் மீது அநியாயம் செய்து விட்டார். எவர் ஹஜ்ஜை செய்து என்னை ஜியாரத் பண்ணாமல் திரும்பி விடுவாரோ ஃபக்கத் ஜஃபானி, என் மீது அவர் அநியாயம் செய்து விட்டார். இந்த ஹதீஸ் முற்றிலுமாக பலவீனமானது. இந்த ஹதீஸ் நபி சொன்ன வார்த்தை இல்ல, நபி சொன்னாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் நமக்கு இல்ல, பலவீனமான செய்தியா இருக்குது. நாம இத நம்பிக்கை கொண்டு இத நபியுடைய கபரை ஜியாரத் பண்றது ஹஜ்ஜுடைய பங்கா பார்க்கிறது தப்பு. இது ஒண்ணு. இன்னொன்னு, நபி சொன்ன ஹதீஸாக சொல்லுவாங்க, மன் ஸாரனி பஅத மௌதி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு யார் என்னை ஜியாரத் பண்ணுவாரோ, என்னுடைய கபர் யார் வந்து பார்ப்பாரோ, ஃபகஅன்னமா ஸாரனி வஅன ஹை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை ஜியாரத் பண்ணக்கூடியவரை போன்று கருதப்படுவார். நபி உயிரோடு இருக்கும் பொழுது நபியை பார்ப்பாங்க, நபியை சலாம் சொல்லுவாங்கல்ல, இப்படி நபியை பார்க்கிறது சலாம் சொல்றது நபி உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சுகத்தை என்ன நன்மைகளை கொடுக்குமோ அதே போல உங்களுக்கும் கொடுக்கும். எப்ப நான் இறந்த பிறகும் கூட என்ன நீங்க பார்க்க வந்தா. இது தஈஃபும் இல்ல, இட்டு கட்டப்பட்ட செய்தி. தஈஃபா கூட கொஞ்சம் யோசிக்கலாம், யாராவது சொல்லி இருக்கிறாரு அது ஆதாரங்கள் நிரூபிக்கப்படல, கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா அதுவும் செய்ய ஆயிராது, யோசிச்சாலும் யோசிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். நபி சொன்னாங்கன்னு சொல்றாங்க, சரியா இருக்குமா? இந்த செய்தி இட்டு கட்டப்பட்டது, அது நபி சொன்னாங்கன்றதே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க நபியோட பேரை யூஸ் பண்ணி. என்னது, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன ஜியாரத் பண்றவங்க நான் உயிரோடு இருக்கும் போது என்ன ஜியாரத் பண்றவங்க போல கருதப்படுவாங்க. நபி எங்கேயுமே என்ன ஜியாரத் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. இத்தனைக்கும் நபி சொன்னாங்க கபறுகளையே ஜியாரத் பண்ணாதீங்க. கடைசி அனுமதி கொடுத்தாங்க, உங்களுடைய மரண சிந்தனைக்காக, உங்களுடைய ஈமானிய புதுப்பிப்புக்காக நீங்க கபரை ஜியாரத் பண்ணுங்க. எங்கேயுமே நபி என்னுடைய கபரை ஜியாரத் பண்ணுங்கன்னு சொல்லல, மாறாக நபி சொல்லி கொடுத்தாங்க, பிளான் போட்டு வரக்கூடிய இடமா என்னுடைய கபர் ஆக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆக என்னுடைய கபரை ஜியாரத் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நிறைய மக்கள் நபியுடைய கபரை ஜியாரத் பண்றதுக்காக வேண்டிய பயணத்தை மேற்கொண்டு இருப்பாங்கல்ல. ஹதீஸ விரும்புற நாமளும் கண்டிப்பா பண்ணி இருந்திருப்போம். நபி ஹதீஸ் அப்படின்னா நபி இப்படியும் சொல்லி அப்படியும் சொல்லி இருப்பாங்களா? மாத்தி மாத்தி பேசுவாங்க நபி. முதல்ல நபி மாத்தி மாத்தி பேசுவாங்களா? கிடையாது. இந்த ரெண்டு சம்பந்தமான விஷயங்களும் கடைசி காலம் தான். இத்தனைக்கு மக்கள் சொல்லுவாங்க நபியுடைய செய்திகள் மாத்தி மாத்தி இருக்கும் தானே, நபி முதல்ல இதை சொல்லி இருப்பாங்க, சில மாதங்களுக்கு பிறகு மாத்தி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டா உது முறிஞ்சிரும், சுத்தமா இருந்துச்சு. நபி கடைசி காலகட்டத்தில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிட்டா உது முடியாது நபி சொல்லி கொடுத்தாங்க. நபி மாத்தி பேசி இருக்கிறாங்க, மாத்தி பேசல, நபி சட்டங்களை திருத்தி இருக்காங்க. இது வார்த்தைகள் சரியா இருக்கணும். நபியை பத்தி பேசும் பொழுதும் சஹாபாக்களை பத்தி பேசும் பொழுதும் வார்த்தைகள் ரொம்ப நல்ல முறையில் பயன்படுத்தணும். மாத்தி மாத்தி பேசினாங்கன்ற வார்த்தை பயன்படுத்த கூடாது. சட்டங்களை அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் திருத்தி கொடுத்தாங்க.
இது நம்முடைய ஈமான் அடையாளமா இருக்கும். அப்ப நபி கடைசி காலம் சொல்லி கொடுக்கிறாங்க, கடைசி காலத்துல என்னுடைய கபரை யா அல்லாஹ் ஷெட்யூல் போட்டு மக்கள் வரக்கூடிய இடமா ஆக்காத. இப்படி சொன்ன நபி, இந்த அடி சரியானது. இப்படி சொன்ன நபி என்னுடைய கபரை ஜியாரத் பண்ண வந்தா நான் உயிரோடு இருக்கும் போது ஜியாரத் பண்ற மாதிரி கணக்கிறோம் சொல்லி இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்காது. புரிஞ்சிக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு சரியானதாக கருதப்படாது. அதே போல அல்லாஹ்வுடைய துஆவை சுப்ஹானல்லாஹ், நபியுடைய துஆவை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியுடைய கபர் சம்பந்தமாக அங்கீகரிச்சிருப்பான். எந்த அடிப்படையிலனா நபி சொல்லியிருப்பாங்கல்ல, எந்த ஒரு ஃபித்னாக்களும் என்னுடைய கபர்ல யா அல்லாஹ் உண்டாக கூடாது. அல்லாஹ் இது அப்படியே பாதுகாத்து இருப்பான். எந்த அளவுக்குன்னா ஷைத்தானுக்கு கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்க மாட்டான் நபியுடைய கபரை கொண்டு நீ மக்களை வழி கெடுத்துட்டு வான்னு சொல்லி. இதனால பார்க்க முடியும், அன்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நபியுடைய கபர் சம்பந்தமாக எந்த ஃபித்னாக்களை பார்க்க முடியாது. மக்கள் ஃபித்னா செய்ய ஆரம்பிக்கிற நிலைமையில இருப்பாங்க, அங்கேயே முடிக்கப்படும். நபியுடைய கபர் சம்பந்தமாக எந்த ஒரு ஃபித்னாவை பொதுவா நம்மால பார்க்க முடியாது. இதே ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கு அனுமதி கொடுக்கலன்ற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். மத்த கபர்கள் சம்பந்தம் கேட்போம்ல, அங்க சலாம் சொன்னா பதில் சலாம் வருதுப்பா, இந்த கபர் நபி சலாம் சொன்னா பதில் சலாம் வருது. உங்க தேவைகளை சொன்னா கேட்டுட்டேன்னு சொல்றாங்க, உங்க தேவைகளை கேட்டுட்டேன் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. உள்ள ஆளே இல்ல, ஆனா சவுண்ட் மட்டும் வருது. திடீர்னு கை அந்த அறை மூடப்பட்டு இருக்குது, யாருமே போகாத மாதிரி பாலடைஞ்சு இதுவா இருக்குது. கைகள் நீட்டினா கைகள் குலுக்கப்பட்டது பிடிச்சு. அப்ப இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தா உள்ள இருக்கிறவங்க சரிதானே? திடீர்னு உள்ள இருந்து சவுண்ட் வருது. என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் எதை போய் சொல்ல நிக்கிறேனோ அவங்க நான் போய் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அது நானே கேட்டு இருக்கேன். இப்படி நிறைய மக்கள் சொல்லி கேட்டு இருக்கிறோம். இது தர்கா பத்தி பேசுவோம்ல, இல்ல இல்லன்னு பேசும் பொழுது நிறைய மக்கள் அணுகுவாங்க, இப்படி இல்ல எனக்கே ஆயிருக்குது, உண்மையிலே ஆயிருக்கா இல்லையா அல்லாஹ் மக்கள் சொல்றாங்க, சரி சொல்றாங்க, சொல்லிட்டு போங்க. இதை நாம நம்மளுடைய கண்ணுக்கு நேரா பார்த்தாலும் சரி, நீங்க சலாம் சொல்றீங்க கபர்களுக்கு, யாருமே இல்ல, டக்குன்னு வலைக்கும் சலாம் பதில் வருது, சத்தம் வருது, ஏதோ ஒண்ணு வைக்கிறீங்க, அந்த கபர் நமக்கு தெரியும், எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியாது, எந்த ஒரு அசைவும் செய்ய முடியாது. அந்த கபர் நம்ம ஏதாச்சும் வைக்கிற பொருள் அசைக்குது, நம்ம பதில் கொடுக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணுது. அப்படின்னா நம்முடைய ஈமான் நமக்கு சொல்லுது இது எல்லாமுமே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களா இருக்கும். எப்படி நாம கண் முன்ன பார்த்தாலும் சரி, நாம சலாம் சொல்லி நமக்கே சலாமுக்கான பதில் கேட்டாலும் சரி, நம்ம ஈமான் என்ன, இதை கொண்டு ஷைத்தான் வழிகெடுக்க விரும்புறான். ஷைத்தானுடைய வார்த்தைகள் மக்கள் கேட்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஷைத்தானுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்பாங்க. அப்துல் காதர் ஜீலானி அலைஹிஸ்ஸலாம் இவங்க வாழ்க்கையை பத்தி நான் முதல்ல இங்கே சொல்லி இருக்கிறேன். அவங்க தாய் தொழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல போய்கிட்டு இருப்பாங்க. இரவு நேரத்துல அவங்க தலைக்கு மேல மட்டும் ஒரு ஒளி இருக்கும், அவங்க தலைக்கு மொத்த எல்லாரும் இருட்டா இருக்கும், அவங்க தலைக்கு மேல மட்டும் ஒரு ஒளி இருக்கும். அங்க இருந்து சவுண்ட் வரும், அப்துல் காதிரே நீ வெற்றி அடைந்து விட்டாய், நான் உன்னை சோதிக்க மாட்டேன். மேல இருந்து நம்ம ஏதாச்சும் செவத்துக்கு பின்ன சவுண்ட் யோசிக்க யாராச்சும் நிப்பாங்கப்பா, மேல இருந்து சவுண்ட் வருது, மேல இத்தனைக்கு எதுவுமே இல்ல, ஓப்பனா இருக்குது, சவுண்ட் வருது, அப்துல் காதிர் நீ வெற்றி அடைஞ்சிட்டேன், இனி அமல் செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்துல் காதிர் ஜீலானி அலைஹிர்ரஹ்மா உடனே பதில் கொடுத்தாங்க, இன்னக காதிபுன் வ இன்னக ஷைத்தான், நீ ஒரு பொய்யன், நீ ஷைத்தான். ஏன் சொன்னாங்க? பதிலும் கொடுத்தாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிக்கே அல்லாஹ் கொடுக்காதப்ப எனக்கு எப்படி எல்லாம் கொடுத்திருப்பான் இப்படி. பிறகு அந்த மேல சவுண்ட் ரிப்பீட் ஆச்சு. அப்துல் காதிரே சந்தோஷம் அடைஞ்சுக்கோங்க, நான் இன்னைக்கு நிறைய அமல் செய்யக்கூடிய நபர்களை வழி கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன சொன்னா, நிறைய நபர்களை வழி கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய இல்மு உங்களை பாதுகாத்துருச்சு, உங்களுடைய இல்மு உங்களை பாதுகாத்துருச்சு. உடனே ஷேக் சொல்லுவாரு, மறுபடியும் சொல்ற நீ போய் சொல்ற, என்னுடைய இல்மு என்ன பாதுகாக்கல, என்னுடைய ரப்புடைய ஃபத்ல் பாதுகாத்துருக்குன்னு. இது சனது ரீதியாக நிரூபிக்கப்பட்ட செய்தி, ஆதாரபூர்வம். நம்ம கராமத்து இல்லைன்னு சொல்ற ஆள் இல்ல. இன்னைக்கு சொல்லப்படுது இல்ல, கராமத்துகள் சொன்னீங்க நம்ப மாட்டீங்கப்பா, பொய்னுவீங்க. நம்ம கராமத்துகள் இல்லைன்னு சொல்றவங்க இல்ல. கராமத்துகள் உண்மையிலேயே கராமத்தா இருந்தா நாங்க தான் முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம்.
இதை நாம இன்னைக்கும் யோசிச்சு பார்த்தா நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. அது எப்படி மேல இருந்து சவுண்ட் வரும், அது எப்படி அவருக்கு மட்டும் ஒலி கிடைக்கும், நம்ம யோசிக்க முடியாது. யோசிச்சா புரிஞ்சுக்க முடியாது. சனது ரீதியாக, அடிப்படை ரீதியாக, ஆதாரபூர்வமா இருக்குது அப்படின்னா நாம தான் முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம் இது மார்க்கம். இன்னைக்கு அப்துல் காதர் ஜீலானி சம்பந்தமாக நிறைய கராமத்துகளும் சொல்லுவாங்க, நிறைய கருமங்களை. அதை ஏத்துக்க மாட்டோம். எது கராமத்தா இருக்கோ கண்டிப்பா ஏத்துப்போம். இது அவங்களுடைய கராமத், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிறப்பான விஷயங்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இவங்களை புகழ்ந்து பேசிக்கிறாங்க. அப்படி எப்படி வாழ்க்கை வாழ்ந்துக்கணும் அவங்க, சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும். இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை கொண்டும் கூட நபியுடைய கபர்கள்ல எந்த ஒரு கெட்ட விஷயங்களை உண்டு பண்ண விடல. மத்த கபர்கள்ல பார்க்கலாம், இவங்க அது பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க. பால் வச்சா பால் குறைஞ்சுகிட்டே இருக்குது, அந்த உள்ள இருக்கிறவங்க பண்றாங்க. முட்டை வச்சா கண் முன்ன முட்டை மறைஞ்சுகிட்டே இருக்குது, இது நானே கண் கூட பார்த்து. இது எல்லாமே சுப்ஹானல்லாஹ் உண்மை, அல்லாஹ் நன்கறிந்தவன். இது நாம கண் முன்ன பார்க்கும் பொழுது நமக்கே இப்படி தோணினாலும் என்ன புரிஞ்சுக்கணும், இது இது ஷைத்தானுடைய வேலைன்னு புரிஞ்சுக்கணும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக உழைக்கிறேன்ற எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். புரிஞ்சா? இந்த விஷயங்கள் ஈமானுக்காக கத்துக்கிற விஷயங்கள் தானே. கேட்கும் பொழுது இப்படியும் மக்கள் இருக்கிறாங்களா, நமக்கு யோசிக்கும் சிரிப்பா வரும். ஆனா நமக்கு இதை ஃபேஸ் பண்ணும் பொழுது தெரியும் நீ எந்த அளவுக்கு தண்ணியில் இருக்கிற. புரிஞ்சா? நம்ம கேட்கும் பொழுது யோசிக்கலாம், அவருக்குப்பா சிரிப்பா இருக்கலாம். நமக்கு நேரடியா இருக்கும் பொழுது வேர்த்தோட ஆரம்பிக்கும். அப்ப புரிய வரும் எது சரி, எப்பயுமே சரியா இருக்குன்னு சொல்லி. ஆக நீங்க எங்கேயாச்சும் போகும் பொழுதும் உங்க வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தையே வந்தா கூட நீங்க பார்க்கலாம் யாருமே இல்லை, இங்க எப்படி வார்த்தை வருது. எப்படி உங்க மனசு போனாலும் கடைசியில போய் நிக்கணும், இது ஷைத்தான் என்ன வழிகெடுக்க முயற்சி பண்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு அடுத்த வேலை நோக்கி போகணுமே தவிர இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுடைய கபர் அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஷைத்தானின் மூலமாக கூட எந்த ஒரு ஃபித்னாவும் அங்கிருந்து வெளி வரல. ஒருவேளை ஷைத்தான் அங்கிருந்து குரல்களை கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? மதீனா வாசிகள் நிறைய பேர் புதுசா இஸ்லாமியத்துக்கு சில பேர் நபியை பாக்குறதுக்காக போவாங்க, அட்லீஸ்ட் பேசுறதுக்காக போவாங்க. உள்ள இருந்து சவுண்ட் வருதுப்பா, ஹதீஸ் கேட்டுக்கிறான், உள்ள பேசுறாங்கப்பா, ஃபத்வா கேட்டுக்கிறான். இப்படி எவ்வளவு பின்ன வந்திருக்கும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வழிகளை விட்டும் நபியுடைய கபரை பாதுகாத்திருக்கான்னு சொல்லும் பொழுது நாம் புரிஞ்சுக்கணும், ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவு கிடங்களை கொடுத்திருக்கான். கண்டிப்பா ஷைத்தான் வழிகெடுக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லையை மீறி போவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையா பண்ணுவான். புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க ஷைத்தான் சார்ந்தது. நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பிடியா இருக்கணும். குறிப்பாக கபர் வணக்கங்கள் சம்பந்தமாக ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த கபர் வணக்கம் வெறுமென கபர் வணக்கம் கிடையாது. இந்த கபர் வணக்கம் தான் சிலை வணக்கம். சிலைகளுக்கு வணங்குறாங்கல்ல, அந்த சிலைகளுடைய வணக்கங்கள் எல்லாமுமே இந்த கபர் வணக்கங்கள் வந்து ஆரம்பிக்கப்படுது. புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபர் சம்பந்தமான எந்த விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறானோ அனைத்து விஷயங்களையும் முறையாக பேணி, முறையாக உள்வாங்கி, முறையாக நடைமுறைப்படுத்தி, முறையாக மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக, எத்தி வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நபியுடைய மார்க்கத்தில் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தௌஹீதை பாதுகாப்பதிலும் ஷிர்க்குடைய வழிகளை மூடுவதிலும் அதிக கவனம் செலுத்தினார்களோ அந்த விஷயங்களை உணர்ந்து உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலும் தௌஹீதுக்கான இடங்களை கொடுக்கணும். ஷிர்க்குடைய அனைத்து வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டும் சரி, நம்முடைய குடும்பத்தை விட்டும் சரி, நம்முடைய மக்களை விட்டும் சரி அறவே தள்ளி வைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான தௌஹீதுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியுள்வனாக. இறக்கும் பொழுதும் சரி தௌஹீதுக்காக வாழ்ந்தவர்களாக, தௌஹீதிய சிறந்த நிலை இருந்தவர்களாக அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் தௌஹீதுக்காக வேண்டி வாழ்ந்து தியாகம் செய்த நல்லவர்களோடு நம்ம எழுப்புவானாக. அவர்களோடு கொண்டு சேர்ப்பானாக. நபியோடு சஹாபாக்களோடு இருந்து அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய மேலான சிறந்த பாக்கியங்களை வழங்கியுள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸல்லம்.